ஏதாவது ஒரு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு சில சிம்டம்ஸ் உடல்ல தெரியுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு, இல்லை கால் பிளாடரில் பாலிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதற்கு நிறைய மருந்துகளையும் தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய சில வகையான உணவு முறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு நாளும் ஒரு ஜூஸ், அதாவது 7 நாள் வாரத்தில் இருக்குன்னா ஒரு நாளும் ஒரு ஜூஸ் இதை ட்ரை பண்ணுங்க. உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். இதை நம்ம குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு வயிறு அல்சர் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இது நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கல்லீரலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடல்ல கல்லீரல், லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் இல்லையா? இந்த ஆர்கன் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள் வெளியேறணும். ஏதாவது ஒரு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு சில சிம்டம்ஸ் உடல்ல தெரியுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இருந்தாலும் வாயில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதோ, இல்லை அடிக்கடி நமக்கு மவுத் அல்சர் ஏற்படுறது, கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர்றது, இல்லை ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் ஏற்படுறது, தலைமுடி அதிகமாக உதிருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்னே தெரியலையே, ஆனால் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போதே, என்ன காரணமாக இருக்கும்? இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் இது எல்லாமே நமக்கு தெரியுங்க. ஏன்னா கல்லீரல், லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலோட செயல்பாடுகள் ரொம்ப சரியான முறையில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த லிவர், நம்மளுடைய கல்லீரலை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஒருவேளை கல்லீரலில் எந்த வகையான பாதிப்பு இருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு காமாலை இருக்குது, லிவர் ஃபங்க்ஷனில் எனக்கு சில சிம்டம்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, இல்லை கால் பிளாடரில் பாலிப்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதற்கு நிறைய மருந்துகளையும் தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய சில வகையான உணவு முறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்க போகிறோம், இதில் முக்கியமாக நல்ல நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அப்போது இது ஜூஸ் வகைகள் மாதிரி எடுத்தோம்னா டோட்டலாக உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது கல்லீரலையும் நமக்கு பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய, கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால், அதுவும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகி அதனால் நமக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கான ஒரு ஜூஸ் வகைகள் தினம்தோறும் ஒன்று குடிங்களேன். இப்படி தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. ஒரு நாளும் ஒரு ஜூஸ், அதாவது 7 நாள் வாரத்தில் இருக்குன்னா ஒரு நாளும் ஒரு ஜூஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். கல்லீரலில் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி, ஹேர் ஃபால் இருக்கா அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும், கண் பார்வை குறைபாடு இருந்தால் அது தெளிவாக ஆரம்பிக்கும், உடல் சூடு தணியும், தைராய்டு பிரச்சனையும் இல்லை பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் இந்த ஜூஸ் வகைகள் நல்லாவே உங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி முக்கியமான ஜூஸ் வகைகளை என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப சிறந்ததுங்க. இந்த பீட்ரூட் நம்ம எப்படிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இதனோட சின்ன சைஸில் ஒரு கேரட், ரெண்டுமே சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாங்க. இது குடல் கழிவுகளை வெளியேற்றும், அதே சமயம் நம்ம கல்லீரலுக்கும் இது ரொம்ப நல்லது. நல்லா சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்ல ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரு 5-6 துளிகள், அவ்வளவுதான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வகையான ஜூஸுமே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அடுத்து 2வது முக்கியமான ஒரு ஜூஸ் வகை குக்கும்பர், வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், வெள்ளரி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தரக்கூடியது. வெயிட் லாஸ் ஆகணுமா, நமக்கு லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணுமா, கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தலாம். ஸோ வெள்ளரிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து நல்லா ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த ஜூஸில் கொஞ்சமாக ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து இதை குடிச்சிட்டு வாங்க. இதை நம்ம குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு வயிறு அல்சர் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இது நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கல்லீரலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியும் பாருங்கள். அடுத்து 3வது முக்கியமான ஒரு ஜூஸுங்க. இது எடுக்கும் பொழுது உடலில் மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் மொத்தத்திலும் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரலுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னா ஜிஞ்சர், சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி நம்ம எப்படிங்க பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இது ரெண்டுமே நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். இதில் கண்டிப்பாக நம்ம தேன் சேர்க்கணும். எலுமிச்சை சாறு வேண்டாம், தேன் கலந்துக்கோங்க. தேன் கலந்து குடிக்கணுங்க. சின்ன துண்டு தான் இஞ்சி எடுக்கணும். இது நம்ம ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் இந்த ஜூஸை நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான ஒரு ஜூஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கருவேப்பிலை. நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படிங்க ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம இன்னும் ஃபுட்டில் நிறைய கருவேப்பிலையெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா? ஆனால் அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த கருவேப்பிலை ஜூஸாக எடுக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக நம்ம உடலில் தேவையில்லாத அந்த கழிவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, பாலிப்ஸ் இருக்குது, கால் பிளாடரில் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக சேர்ந்திருந்தாலும் நீங்கள் கருவேப்பிலையை தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த கருவேப்பிலையோட கொஞ்சமாக சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். ரெண்டும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேன் கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இப்படி எடுக்கும்போது இந்த கருவேப்பிலை ஜூஸ் நம்மளுடைய கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதுங்க. அடுத்து 5வது முக்கியமான ஒரு ஜூஸ் வகை நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த உடலுக்குமே நன்மை தரக்கூடியது. அப்போது கல்லீரல், நம்ம ஃபேட்டி லிவர் இருக்குன்னா தாராளமாக வாரம் 1 முறையாவது நெல்லிக்காய் நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படிங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் 1 எடுத்துக்கோங்க. இதுலேயுமே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இல்லைன்னா புதினா இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஜூஸாக ரெடி பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் தேனும் கலந்தணும். எப்போவுமே ஜூஸில் நீங்கள் நம்ம லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறோன்னா ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதும். அதை விட அதிகமாக தேவையில்லைங்க. 5 to 6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் மொத்தமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து 6வது முக்கியமான ஒரு ஜூஸ் வகை அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளிங்க. இந்த பப்பாளி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர், ஐயோ இது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். பப்பாளியை ரெகுலராக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம டெய்லியுமே இல்லை வாரத்துக்கு 2-3 முறையாவது இதை ஃப்ரூட்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதை ஜூஸாக நம்ம பயன்படுத்தலாங்க. அவ்வளவு எனர்ஜியாக இருக்கிறதுக்கும், உடலில் முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் பப்பாளி நமக்கு பயன்படுது. இதை எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம்? இந்த பப்பாளி சீட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இதை ஃபில்டர் பண்ண வேண்டாங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாரம் 1 முறை இதை குடித்தாலே போதும். குடல் கழிவுகள், நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் இதன் மூலயமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த மலச்சிக்கல் குணமாவதற்கு இந்த பப்பாளி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சருமத்தில் ஸ்கின் நல்லா நமக்கு பொலிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம பப்பாளியை பயன்படுத்தலாம். அடுத்து 7வது முக்கியமான ஒரு ஜூஸ் வகை அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு எனக்கு கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லீரலுக்கு அது பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜூஸ் வகை அப்படின்னா இதுதான். அதுவும் இந்த மூலிகைகளில் கரிசலாங்கண்ணி கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த கரிசலாங்கண்ணி. இதை எப்படிங்க? ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு இதை நல்லா அரைச்சிடணுங்க. இதனோட நம்ம ஒரு நெல்லிக்காயும் சேர்த்துக்கணும். ஏன்னா கரிசலாங்கண்ணி நல்லா கசப்பாக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கும் போது. ஸோ இதனோட நம்ம கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இல்லை டாக்டர் எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இதை பொடியாக நம்ம பயன்படுத்தலாம்.
கரிசலாங்கண்ணி பொடியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம இந்த பொடியோட சேர்த்து நெல்லிக்காய் இதனோட இந்த கரிசலாங்கண்ணி பொடியும் சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ வாரம் ஒரு முறை இந்த ஜூஸ் வகைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்கலாம். 1 மாதம் நம்ம ட்ரை பண்ணோம். அப்போது தொடர்ந்து 4 வாரங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக நமக்கு கட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். இல்லை ஒருவேளை இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இல்லை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் வகைகளை எடுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு அசிடிட்டி இருக்குங்க, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் இருக்குது, இல்லை இருதயம் தொடர்பான பிரச்சனையோ இல்லை ப்ரெக்னென்சி டைம்லையோ இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாருமே அதிகமாக கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது, எனக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், லிவரில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, இவ்வளோ நாளாக நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டேன், அதனால் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எனக்கு வெளியேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜூஸ் வகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.